கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். நேத்திரத்தினம் கூட யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நெப்போலியன் போர்னபாட்டை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சிறந்த போர் வீரர் என்று சொல்வார்கள். சில காரியங்கள் மனுஷருக்கு எதிராக இருந்தாலும் கூட சில முக்கியமான காரியங்கள், சில ஒழுங்குமுறைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்து வந்தாராம். ஒரு போரின் போது ஒரு மலையினுடைய உச்சில அவருடைய படை வீரர்களோடு தங்கி இருந்தாராம். அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் வந்தாராம், வந்து கேட்டாராம், எல்லா இடத்துலையும் எல்லா போர்லையும் நமக்கு வெற்றி கிடைக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு என்ன செய்தாராம், அவருடைய பக்கத்துல இருந்த போர் வீரன்னு ஒருவனை கூப்பிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவன் மடமடன்னு ஓடிட்டானான். அவனுக்கு தெரியும் முன்னால பள்ளம் தான் இருக்கு, கொஞ்சம் தூரம் ஓடின பிறகு அங்க பள்ளம் தான் இருக்கு, பள்ளத்துல தான் நம்ம விழுமோம் அப்படிங்கிறது அந்த படை வீரனுக்கு நன்றாகவே தெரியும். தெரிஞ்சாலும் ஓடினாலும் ஓடி விழுந்துட்டானாம். அதை பார்த்துட்டு இருந்த பிறகும் இன்னொரு படை வீரனை கூப்பிட்டு ஓடு அப்படின்னு சொன்ன சமயத்துல அவனும் ஓடி போய் அங்க கீழே விழுந்துட்டானா. அங்கிருந்து எலும்பி திரும்பி வரலாம் முடியாது, ஏன்னா விழுந்து அந்த ஸ்பீட்ல அந்த எலும்பெல்லாம் நொறுங்கிரும். அதெல்லாம் அந்த படை வீரர்களுக்கு தெரியும். அதனால அப்படி செய்தாங்களாம். 3வது ஒருத்தனை கூப்பிட்டு அவனையும் சொல்லும் போது அவன் என்ன செய்தானாம், அவனும் அப்படி ஓடி போய் விழுந்துட்டானாம். உடனே அந்த கூட வந்தவருடைய நண்பர் சொன்னா, போதும் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இப்படி ஒன்றை படை வீரர்கள் இப்படின்னு என்ன சொல்றா, எதுக்கு சொல்றா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட ஏத்து பேசாம அவங்க இப்படி செய்து போய் விழுறாங்களே அப்படின்னு கேட்டோடனே, இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீ கேட்டே, இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், என்னுடைய படை வீரருடைய கீழ்ப்படுதல் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, அதுதான் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ ஒரு உலக மனுஷை அவனுக்கு கீழ்ப்படுகிறனால, இப்போ ஒருவேளை அந்த போர் வீரனுடைய குடும்பத்துக்கு அந்த நெப்போலியன் ஏதாவது உதவிகள் செய்திருக்க கூடும், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா நம்ம உலக ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்துல காரணம் இல்லாம எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம், போராட்டம் பிசாசு தான் காரணம், பிசாசு இப்படி செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்தணும். வேதம் தான் சொல்லுவார், அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, கீழ்ப்படுதல்ங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம குடும்பங்கள்ல இருந்து நம்ம வேலை பார்க்குற இடம், சமுதாயத்துல எங்கேயுமே கீழ்ப்படுதல்ங்கிறத பார்க்கவே முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலாக ஊழியக்காரங்கன்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கூட அங்கே அந்த கீழ்ப்படுதல் கிடையாது. எந்த காரியம் வேதம் வாசிக்கிறது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஊழியங்கள் எல்லாம் கூட அப்படி ஊழியக்கார்ட்ட கூட அப்படி கீழ்ப்படுதல் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேத வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளணும்னா ஜெபம் பண்ணணும், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லவே இல்லை. அப்படித்தான் சொல்றாங்க. ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, எப்போது நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஊழியம் பெருத்துட்டு, அதனால நான் அங்க போகணும், அங்க ஃப்ளைட்ல போகணும், இல்லை நான் கார்ல போகணும், ஒரே ஊழியங்கிறதுல ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றதுலே தான் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கான பலனை நான் காணலை. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த சமயத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு நீ கீழ்ப்படியல, எந்த வார்த்தையை நீ என்ன கேட்கல, நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்யல, ஆகையினால்தான் உன்னுடைய ஊழியத்துல எந்த விதமான விருத்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. பாருங்க, இன்றைக்கு நம்ம வீடுகள்ல பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது கிடையாது. அதுபோல பாருங்க, பெரியவருடைய சொல்ல கேட்கறது கிடையாது. அதுபோல சமுதாயத்துல மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கீழ்ப்படி இல்லாத தன்மைகளை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பாருங்க, இந்த கீழ்ப்படியாத தன்மைகளை கொண்டு வர்றது யாருன்னு சொன்னா பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ மனமேட்டிமை, பெருமை, கீழ்ப்படியாத தன்மை, பெருமை இருதயத்துல என்ன செய்வான், பிசாசான கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்போது நாம எதுக்கு கீழ்ப்படியணும், நமக்கு தான் எல்லாம் தெரியுமேங்கிற ஒரு எண்ணத்தை என்ன செய்வான், கொண்டு வருவான். கீழ்ப்படுதலுக்கு முதல் உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஆபிரகாமை சொல்லலாம். பாருங்க, ஒரே மகன், அதுவும் தன்னுடைய வயதான காலத்துல பிறந்த ஒரு மகன்.
ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆனா அதே ஆண்டவர் தான் பலியிட சொல்றாரு. என்ன ஆண்டவர் இப்படி செய்றீங்க, அந்த ஒரு வார்த்தையே இல்லை, அப்படியே கொண்டு போய் பலியிட துணிந்தான். அருமையானுடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே நம்ம கீழ்ப்படிந்தோம்னா அதற்குரிய மரியாதையே ஆண்டவர் என்ன செய்வார், தருவாரு. நம்ம என்னுடைய பிள்ளையன் சொல்லு கேட்டுட்டுன்னு சொல்லி அதற்கான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவாரு. எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதனால வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.